Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7 மேக்ஸ் டேர்ம் 1 நம்பர் சிஸ்டம்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல 4th 7 எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷினை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கொஷினை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். கொஷினை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மக்கப் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது அன்னைக்கு வேணால் பாசிபிள் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபர்தராக ஹையர் கிளாஸஸ் போக போக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மக்கப் பண்ணி எழுத வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எதையுமே புரிஞ்சுக்கிட்டு போட்டால் மட்டும்தான் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மக்கப் பண்ணி போட வரைக்கும் மேக்ஸை பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் புரிஞ்சிக்கிட்டு போட பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா, தேன்மலர் அப்பியர்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதாவது ஒரு தேன்மலர்ங்கிற பொண்ணு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறா. ஸோ விச் ஹேஸ் நெகட்டிவ் ஸ்கோரிங் ஆஃப் 1 மார்க் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர். அந்த எக்ஸாமில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. இன் பேப்பர் 1 ஷி ஆன்சர் 25 கொஷின்ஸ் இன்கரெக்ட்லி. அப்போ ஃபஸ்ட் பேப்பரில் அவள் என்ன பண்ணுறா, 25 கொஷின் தவறாக ஆன்சர் பண்ணுறா. இன் பேப்பர் 2 13 கொஷின்ஸ் இன்கரெக்ட்லி. செகண்ட் பேப்பரில் என்ன பண்ணுறா, 13 கொஷின் அவள் தவறாக ஆன்சர் பண்ணுறா. ஸோ அப்போ மொத்தமாக அவளுக்கு எவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஷினில் கொடுத்ததே திரும்ப கிவனாக எழுதியிருக்கோம். இன் பேப்பர் 1 தேன்மலர் ஆன்சர் 25 கொஷின்ஸ் இன்கரெக்ட்லி. பேப்பர் 1ல் என்ன பண்ணுறா, 25 கொஷின் அவள் தவறாக ஆன்சர் பண்ணுறா. ஸோ இது தவறாக ஆன்சர் பண்ணுறதால மார்க் மைனஸ் தான் பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ நம்ம அதை -25 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேப்பர் 2ல் ஷி ஆன்சர் 13 கொஷின்ஸ் இன்கரெக்ட்லி. 13 கொஷின் என்ன பண்ணுறா, இன்கரெக்டாக பண்ணுறா. ஸோ இதை வந்து நம்ம -13 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷினில் நல்லா படித்து பாருங்கள். டோட்டல், சம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆட் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ சொல்யூஷன் என்னென்னா, டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க், மொத்தம் அவளுக்கு எவ்வளோ மார்க் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் -25, செகண்ட் பேப்பரில் -13. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாமல் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ்ங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுடலாம். ஸோ அப்போ 5 + 3 8, 2 + 1 3. ஸோ அப்போ -38. அப்போ அவளுக்கு மொத்தம் 38 மார்க் என்ன பண்ணணும், குறைச்சி போடணும் அப்படிங்கிறத, அவளுக்கு ரிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆன்சர். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். Thank you for watching my video.